ஒரே 10 அறிக்கை விட்டாங்க. யார் 10 அறிக்கை கொடுத்தார்கள்? மருத்துவர் அன்புமணி அவர்கள். தெரியுதாப்பா? 10 அறிக்கைகள் கொடுத்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். அந்த 10 அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் 298 கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். 298 கோடி. ஆனா அறிவிச்சிருக்காங்க, சொல்லிருக்காங்க. எப்ப நம்ம பேங்க்ல வரும், விவசாய பேங்க்ல வரும் தெரியாது, தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வருமானதே சந்தேகம். ஏன் தெரியுமா? இப்ப பொங்கலுக்கு போன வருஷம் 1000 ரூபாய் தந்தாங்களா? அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இப்ப 3000 ரூபாய். அந்த 2 வருஷம் கொடுக்காம விட்ட நிலுவைத் தொகை போல இருக்குது. இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் தராங்கன்னு அறிவித்திருக்கிறார்கள். அந்த 3000 ரூபாயும் உங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண தொகையில இருந்தா பிரிச்சு கொடுப்பாங்க. நிவாரண தொகையெல்லாம் விவசாயிகளுக்கு எப்பயும் கொடுத்ததே கிடையாது. இதான் நடக்குது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மேல போயிடுற. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்கிருந்து வருகிறது? மகளிருடைய உரிமை தொகை 1000 ரூபாய் எங்கிருந்து வருகிறது? டாஸ்மாக் கடையிலிருந்து வருகிறது. டாஸ்மாக் கடையில் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் போய் குடிச்சிட்டு அவங்க கொடுக்கிற காசு தான் மெல்லமா திரும்பி உங்களுக்கு பேங்க்ல 1000 ரூபாய் வருது. அதே 1000 ரூபாய் திருப்பி எங்க போவோம்? அதே டாஸ்மாக் தான் போவோம். போவோமா இல்லையா? அதானே போவோம். நம்ம விவசாயிகள் எல்லாம் குடிகாரர்கள் ஆக்கியதுதான் இந்த அரசின் சாதனை. அதானம்மா? விவசாயிகள் எவ்வளவு தன்மானமுள்ள ஒரு தொழில். ஊருக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயி. மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணா தான் சொல்வாரு, விவசாயி தான் என்னுடைய கடவுள் அப்படின்வாரு. அந்த கடவுளையே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த தன்மானமுள்ள விவசாயிய இன்னைக்கு குடிகாரர்களாக மாற்றி விட்டதுதான் அரசின் சாதனை. எனக்கு என்ன பயமா இருக்கு, இப்ப பொம்பளை பசங்களே குடிகாரங்களாக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போதை பழக்கம், மது பழக்கம் குழந்தைங்களுக்கே இருக்கு. ஸ்கூலு, காலேஜ் வாசல்லே விக்குது. அப்ப குடிய பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொம்பளை பசங்களுக்கும் அதுங்களுக்கு ஆர்வ கோளாறு. அது என்ன பண்ணும்? ஐயோ அவங்க எல்லாம் குடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சிஎஸ் சொல்லிக்கிறாங்களே, நம்மளும் அதே மாதிரி எதனா ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஆர்வ கோளாறுல செய்யறதுதான். அதனால் ஏன் தெரியும்? அதுக்குதான் எங்க பார்த்தாலும் கடையை திறந்து விட்டாங்களே. அப்ப நிவாரணம் கொடுக்கல. நம்ம கேட்கறது 1 ஏக்கருக்கு 40,000, இவங்க கொடுக்கறது 5121 ரூபாய். அது எந்த செலவுக்கு ஆகும்? 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு நாத்து நட முடியுமா? களை பறிக்க முடியுமா? இல்ல அறுவடை செய்ய முடியுமா? தண்ணி பாய்ச்ச முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. 40,000 ரூபாய் 1 ஏக்கர் கொடுக்கணும், 5000 தான் கொடுக்குறாங்க. அந்த நிவாரணமா எப்ப வரும் நமக்கு தெரியாது.